இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். மற்றவர்களை குற்றம் படுத்தாதங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எடுத்ததுக்கெல்லாம் அவள் செய்த குறைவுகளை பார்த்து சிலவங்க குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, போட்டு கொடுப்பாங்க. நம்ம பாசையில சொல்ல போனா தான் செய்ததை மறைத்து விடுவார்கள், அல்லது தான் செய்த தவறை தவறென்று ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு பல காரியங்களை வைத்து அதை நியாயப்படுத்த முற்படுவார்கள். அது ஏதெனிலே ஆதியிலே இருந்த ஒரு காரியம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஏதெனிலே கர்த்தர் வைக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுக்கிறார், எக்ஸப்ட் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே நீ சாவாயின்னு சொல்லுகிறார். சர்ப்பம் வருகிறது, பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளை வஞ்சிக்கிறது. பழத்தை பறிக்கிறாள், புசிக்கிறாள், கணவனுக்கும் கொடுக்கிறார். தேவ சாயல் இழக்கிறார்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கும் போது பாருங்க, ஆதாம தான் கேட்கிறாரு, எங்கப்பா இருக்கிறா, இந்த மாதிரி ஒளிந்து இருக்கிறேன், ஏன் புசிக்க கூடாதுங்கிற கனியை புசித்தாயோ? அவர் என்ன சொன்னா, அவன் தெரியாம பண்ணிட்டான் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருக்கும். மாறாக நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ ஆகிய அந்த ஏவாள் கொடுத்த, அதனால தான் அந்த குற்றத்தை அப்படியே ஏவாள் மேல் போடுகிறாங்க. ஏவாள்கிட்ட கேட்ட உடனே ஏவாள் என்ன சொல்றாங்க, நீ அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்து மாத்தி மாத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேக நேரத்துல குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு குறைந்து விட்டது. இதனால்தான் பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே போகிறது. நாம் குற்றவாளியாய் மாறிவிடுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் குற்றவாளியாகி விடுவோம். நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது என்று இயேசுவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐசக் நியூட்டன் பெரிய விஞ்ஞானி, தெரியும் உங்களுக்கு, நன்றாக படித்திருப்பீர்கள். அவர் ஒரு முறை இரவு நேரத்துல தன்னுடைய டேபிள்ல ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து ஏற்றி வைத்து தன்னுடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு பொருள் எடுக்கிறது, பக்கத்து அறைக்கு போகிறார். போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த டேபிள் இருக்கிற பேப்பர் எல்லாம் அந்த மெழுகுவர்த்தி சரிஞ்சு விழுந்து எரிஞ்சிருச்சுது. காரணம் என்ன தெரியுமா? அந்த நாய்க்குட்டி ஒன்று வளர்த்தாரு, அந்த நாய் தட்டி விட்டுருச்சுது. எரிஞ்ச உடனே எல்லாமே சாம்பலா போச்சுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் போச்சுது. அந்த நாய் அவர்கிட்ட வாழாட்டிட்டு நிக்குது. அப்படியே இவர் அந்த நாயை தட்டி கொடுத்து கொஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை மற்றவங்களுக்கு இது என்னடா இந்த மனுஷன் இந்த நாய் இப்படி பண்ணி விட்டுருச்சுது, சந்தோஷமா அதை கொஞ்சிட்டு இருக்கிறார் என்பது அவர் சொல்லுகிறார். தவறு நாயின் மேல் இல்ல, என் மேலதான். நான் என்ன பண்ணிருக்கணும், நாய் அங்க இருக்குது, ஏதாவது நடக்கலாம், அந்த மெழுகுவர்த்தி அணைச்சிட்டு போயிருக்கணும், அல்லது பேப்பர் எடுத்து இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு போயிருக்கணும். நான் தான் தவறு பண்ணிட்டேன். அந்த நாய் என்ன பண்ண, அதை போய் திட்டி அடிச்சு துரத்தி பண்றதோட நான் தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்கொள்ளுகிறார். டென்ஷனே கிடையாது அந்த இடத்துல. நாம என்ன பண்ணுவோம், இந்த நாய் திட்டி அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம். இல்லை, நாம் யோசிப்போம், நம்முடைய காரியங்கள், நாம் செய்கிற தவறுகள் தான் அநேக பிரச்சனைக்கு காரணமாய் பார்த்து நாம் ஏற்றுக்கொள்வோம், சரி பண்ணுவோம். இதற்காக மற்றொன்னு இதை வச்ச நான் சொல்லலையே, இதை நீ இப்படி பண்ணலைன்னு மற்றவர்களை பிளேம் பண்ணுகிறோம். அதை விட்டு நான் கவனமா இருந்திருந்தா இது நடந்திருக்காது, நான் பொறுமையா இருந்தா அது நடந்திருக்காது, அல்ல நான் முன்பாகவே உங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க இதை செஞ்சிருப்பீங்க. இப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கர்த்தரிடம் கேட்போம். இதனால அந்த கிருபை கர்த்தர் கொடுத்தா நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஒருபோதும் சமாதானத்தை சாத்தான் திருட முடியாது. ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கும், போகிற இடத்துல சமாதானம் இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாள் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. அநேக நேரம் நாங்கள் பொறுமை இழந்துருந்தோம். அநேக நேரம் நாங்களே தவற வைத்து விட்டு மற்றவர்களை கோபப்படுகிறோம், திட்டுகிறோம், குற்றவாளியை தீர்க்கிறோம், போட்டுக் கொடுக்கிறோம், பல காரியங்களிலே பேசி விடுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம். அப்படி அல்ல. இந்த நாளில எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட பக்குவத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட நடத்துதலை கொடுங்க.
ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கட்டும். சின்ன சின்ன காரியங்களிலே பிரச்சனையாக அதனால் குடும்பங்களுக்கு உடைந்து செதறுகிறது, அநேக பாதிப்புகள் ஏற்படுகிற அந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். ஒருவர் குற்றம் சாட்டுகிற அந்த குறை சொல்லுகிற ஆவியை கடிந்து கொள்வீராக. நிறைவை கொடுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். மற்றவர்களை நேசிப்போம், குறைவுகளை மறைத்து நிறைவை பார்ப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். உள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.